ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரூச் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், சக்ரி எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேங்க. கிளிப் ஸ்டோன்ஸில் வந்து 3 வெரைட்டி எடுத்திருக்கேன். ஒன்று ரவுண்ட் ஷேப்பு, இன்னொன்று ஸ்கொயர் ஷேப்பு, இன்னொன்று திலகம் ஷேப் எடுத்திருக்கேங்க. இன்னொன்று குட்டி ஸ்கொயராக எடுத்திருக்கேன். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத, எப்படி தைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது பேர் வந்து கட் பீடு. எல்லாமே நான் சில்வரில் எடுத்திருக்கேங்க. அவங்களோட சாரியோட சரி பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக சில்வர் இருந்தது, அதனால் நான் சில்வர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மெஷின் த்ரெட்டு, சாரீ கலருக்கு தகுந்த மாதிரி, ப்ளவுஸ் கலருக்கு தகுந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நீடில் வந்து நம்பர் 10 எடுத்துக்கோங்க. நம்பர் 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சுகர் பீடு எல்லாமே கூட உள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி த்ரெட்டு எடுக்கும்போது சிங்கிளாக எடுக்காதீங்க, 2ஆக எடுத்து போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு நீடில்குள்ளே போய் வரும்போது 4 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ 4 இருந்தால் தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நம்ம வந்து ஒர்க் போடுறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை தையல் போடும்போது 4 நூல் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நூலை வந்து 2ஆக மட்டும் எடுத்துக்கோங்க. நான் என்ன டிசைன் போட போகிறேன் அப்படின்னா, ப்ளவுஸில் வந்து ஒரு திலகம் ஷேப் வந்து மெஜாரிட்டியாக இருந்ததுங்க. அந்த திலகம் ஷேப் தாங்க நான் சும்மா ரஃப்பாக ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து சாரியில் என்ன அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ரஃப்பாகவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திலகம் ஷேப் மட்டும் லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, ரவுண்ட் ஷேப்பில் இருந்த கிளிப் ஸ்டோனை தாங்க நான் ஸ்டிச் பண்ணுறேன். கிளிப் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ஹோல்ஸ் இருக்கும். 4 ஹோல்ஸையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நிற்குங்க. நான் ஸ்டிச் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த 2 ஹோல். நீங்கள் வந்து எந்த ஒர்க் நார்மல் நீடிலில், அதாவது தைச்சி முடிச்ச ப்ளவுஸில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரஃப்பாக ஒரு பென்சிலில் வந்து லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் நார்மலாக இப்போ எந்த ட்ராயிங்குமே பண்ணாமல் போடும்போது அலைன்மெண்ட்லாம் லாஸ்ட்டாக தப்பாக வந்துடும். அதுக்காக நீங்கள் நார்மலாக ஒரு லைன்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ளவர் சீக்வன்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து பேரட் க்ரீன். அவங்களோட சாரீ ஃபுல்லாகவே வந்து பேரட் க்ரீன் தாங்க. அதனால் நான் பேரட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த 3 வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒன்று போடுறேன், அதுக்கு மேலே ஒரு 2 mm சில்வர் பீடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு தைக்கும்போது மேலே ஒரு பீடு வந்து இந்த மாதிரி கட்டாயமாக ஆட் பண்ணணுங்க. இதை வந்து ஒரு அப் ஷேப் மாதிரி நான் வச்சு தைச்சிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு தைச்சாச்சு. அது பக்கத்துலேயே மறுபடியும் இன்னொன்று ஃப்ளவர் சீக்வன்ஸ், மறுபடியும் ஒரு 2 mm சில்வர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த சில்வர் பீடை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்குள்ளே மட்டும் நீடில் விடணுங்க. இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து அப் ஷேப்புங்கும்போது 2 ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஒன்று தனியாக இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப திங்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, கொஞ்சமாக திங்ஸ் இருந்தாலே போதும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஈஸியாக இப்போ எல்லா ஸ்டோர்ஸ்லேயும், ஆரி ஒர்க் ஸ்டோர்ஸ்லலாம் அவைலபிள் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு திலகம் ஷேப் வந்து கிளிப் ஸ்டோன் தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ அதுலேயுமே 4 ஹோல் இருக்கும். அந்த 4 ஹோலையும் இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ரவுண்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறது, ஏதாவது ஒரு ஷேப் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப பிகினர், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, நார்மலான ஃபேப்ரிக் க்ளூவே போதுங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒர்க்கும் சீக்கிரமாக முடியுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஹேண்டில் பண்ண முடியாமல் கோணையாக போகும். அதுக்காக நீங்கள் லைட்டாக நீங்கள் போட்டிருக்க அந்த லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது மேலேயே லைட்டாக ஒரு க்ளூ மட்டும் ஒரு ட்ராப் அப்ளை பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாக நின்றும். அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் வச்சு தைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பர்ஃபெக்ஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சக்கரி தாங்க எடுத்திருக்கேன். சக்கரி வந்து சில்வர் கலர் தான் எடுத்திருக்கேன். ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாகவும் இருக்குங்க. சேம் டைம் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிராண்டான லுக்கில் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஓன் யூஸ்க்கும், உங்களோட யூஸ்க்கும் போட்டுக்கலாம். இல்லை நான் டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கேன், நான் ப்ளவுஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தரேன் அப்படின்னா நீங்களும் வந்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரலாம்.
ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. இதில் ரொம்ப ஆரி ஒர்க் மாதிரி வேலைகள் ரொம்ப அதிகம், டைமிங் ரொம்ப அதிகம், இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இதை நீங்கள் வந்து சட்டுன்னு முடிச்சிடலாம். அதே மாதிரி ஓன் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் டெய்லர்கிட்ட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ளவுஸை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் சாரியில் இருக்க டிசைனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சக்கரி தாங்க ஸ்டிச் பண்ண போகிறோம். சக்கரியை வந்துட்டு அதே மாதிரி அக் ஷேப்பில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து சக்கரியை வந்து ஒரு 2 இடத்துலையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சிங்கிளாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ரொம்ப பேசிக்கான பிகினர்னால் லைட்டாக இந்த நீங்கள் தைக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ட்ராப் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளார் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெரிய ஃப்ளார். இது வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ளவர் சீக்வன்ஸ். இது வந்து பிக் சைஸில் இருக்கிறதுங்க. இந்த மாதிரி எந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்லாம் யூஸ் பண்ணாலுமே அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பீட் கட்டாயம் நம்ம ஆட் பண்ணணுங்க. நான் வந்து 2mm பீட் தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 2mm 3mm அந்த மாதிரி எந்த பீட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு பீட் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு நிற்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே திருப்பி ரிட்டன் இதில் பண்ணுறோங்க. இந்த நம்ம இது எடுத்தோம் இல்லைங்களா, சக்கரை எடுத்தோம்ல, அந்த சக்கரையை மறுபடியும் அதே மாதிரி அக்ஷேப்புக்கு நம்ம திருப்பி பண்ணுறோம். பண்ணி முடித்தோடனே மறுபடியும் திருப்பி இருக்கிற அந்த திலகம் ஸ்டோனு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே மறுபடியும் ரிவர்ஸில் அதே மாதிரியே தைச்சிட்டு வரோம். இப்படி தைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா கிராண்டான ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குங்க. வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் அண்ட் எலகண்ட் சேம் டைமில் ரொம்ப யுனிக்காக நீங்களே உங்கள் ப்ளவுஸை டிசைன் பண்ணிக்கலான்னு வைங்களேன். கொஞ்சம் குறைவான பொருட்கள் இருந்தாலே போதும். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு 4-5 ஐட்டம்ஸே போதுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க வரும். நீங்கள் வெளியே கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் அளவுக்கு சார்ஜ் வராது, அதை விட கம்மியாக தான் உங்களுக்கு வரும். ரொம்ப சட்டிலாக எனக்கு ப்ளவுஸ் நான் போடுவேன், மினிமலான ஒர்க் போடுவேன் அப்படின்றவங்களாம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி என் ப்ளவுஸை நானே டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சிலர் இருப்பீங்க. அவங்களும் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்மளோட சேனலில் ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி, ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ப்ரூச்சஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட பவி டிசைனர்ஸில் கோர்ஸ் இருக்குதுங்க. ஆன்லைனில் லைவ் கிளாஸும் இருக்குது, ஆன்லைனில் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்குது. இதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நாங்களே காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் கூட கேட்கலாம், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே மறுபடியும் 3 பேரட் க்ரீன் கலரு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது வர வர அப்படியே இந்த சைடு என்ன பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே இந்த சைடு ஆப்போசிட்டில் நீங்கள் பண்ணுறீங்க. பண்ணி முடிச்ச வாட்டி நான் கொஞ்சோண்டு கட் பீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த நம்ம சக்கரை ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதோட சென்டரில் இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அப்படி வச்சா ரொம்ப ஃபில்லிங்காக அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது சக்கரைக்கு மேலே நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டணும். சக்கரைக்கு மேலே ஒட்டுற ஸ்டோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து ஜர்கன் ஸ்டோனுங்க. நார்மலான ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜர்கன் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக விட்டுருங்க. ஒரு 5 to 6 minutes, ஒரு 10 minutes கூட அப்படியே ரிலாக்ஸ்டாக விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்படி இல்லையா ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஸ்டோன்ஸ் வந்து லாஸ்ட்டாக ஒட்டிக்கலாம். ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் உடனே நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணோம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு அப்படின்னா கட்டாயமாக நம்மளுக்கு வந்து அது பிரிஞ்சு வந்துடும், அதாவது கொட்டிடுங்க. அதனால் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டினீங்க அப்படின்னா ஒரு 15 minutes ஆகுது அதை ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுத்துருங்க. கண்டிப்பாக அது வந்து கீழே விழுகாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி கிராண்டாக ஒர்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பீட்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் நான்.
கட் பீட்ஸை வந்து அப்படியே நான் ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு சைடு ஃபுல்லாக ஹெவியான ஸ்டோன்ஸு ப்ளஸ் வந்து சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க சைடில் வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நான் ஸ்டிச் பண்ணுறேங்க. அதே மாதிரி நான் கலர் வந்து ரொம்ப ஓவரான டார்க் கலர் எதுவுமே வாங்காதீங்க. பீட்ஸில் இந்த மாதிரி கட் பீடு அந்த மாதிரி டார்க் கோல்டு, டார்க் சில்வர் அந்த மாதிரி வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா கலர் உங்களுக்கு ஃபேட் ஆயிரும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க கட் பீடுமே கூட சில்வர் இல்லைங்க, ஒரு மாதிரி கிளாஸ் டைப்பில் இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கலர் ஃபேடே ஆகலைங்க. நான் நிறையா இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதுவே நீங்கள் வந்து நல்ல சில்வர் கலரில் இருக்கிற கட் பீடு வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கலர் ஃபேட் ஆகிடும். அதனால் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டல்லாக இருக்க டல் கோல்டு அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப வரும். அதே மாதிரி கஸ்டமருக்கு நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கட் பீட்ஸை ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன் வந்து இது ஸ்கொயர் ஷேப்பு, ரொம்ப ரொம்ப குட்டிங்க இந்த சைஸு. இதை வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படியே அந்த நம்ம கட் பீடு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட சென்டருக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். நேராக பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் கரெக்டாக அந்த கட் பீடுக்குள்ளே அது சென்டர் வர மாதிரி பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற எல்லா கட் பீட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த கிளிப் ஸ்டோனில் குட்டியில் பார்த்தீங்கன்னாலுமே 4 ஹோல் இருக்குது. அந்த 4 ஹோலையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அப்படி இல்லைன்னா இதுலேயும் வந்து லைட்டாக லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக அதோட பொசிஷனை வந்து திருப்பி வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வி ஷேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, கட் பீட் போட்டோம்ல, அதுக்குள்ளே நேராக அப்படியே அழகாக உட்காந்துக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி தைக்காதீங்க, லைட்டாக க்ராஸ் பண்ணிவிட்டு தைச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே அழகாக உட்காந்துரும். இது வந்து ஒரு சைடு நம்ம பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற சைடில் வந்துட்டு நம்ம 3mm பீட்ஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் பேக்கு, ஃப்ரண்ட்டு, இன்னொரு ஹேண்ட் எல்லாமே நான் முடிச்சிருந்தேங்க. நான் உங்களுக்கு ஃபைனலாக எப்படி இருந்தது அப்படின்ற அவுட்புட்டையும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 2mm பீட் தாங்க நான் எடுக்கிறேன். 2mm சில்வர் பீட் தான் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற அந்த இதுக்கு வந்துட்டு 2mm பீடை வச்சுட்டு நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கட்டாயமாக சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுவேங்க. இந்த மாதிரி எல்லா பீட்ஸையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லா ஃபுல்லாகவே கடைசி வரைக்குமே 2mm பீடை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதோட ஃபைனல் அவுட்புட் எனக்கு வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நானும் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்டரில் வந்துட்டு நல்லா பெருசாக சாரியில் பார்டரில் ஒரு ரோஸ் கோல்ட் கலர் இருந்தது, அந்த ரோஸ் கோல்ட் கலரை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஆரி ஒர்க் பண்ணாலும் சரி, ப்ரூச் ஒர்க் பண்ணாலும் சரி, லாஸ்ட்டாக இந்த மாதிரி க்ளூ கொஞ்சமாக அந்த நம்ம நாட்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்படி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல முடிச்சு கழண்டிருந்தாலோ லூஸாக இருந்தாலோ அவங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக செக்யூர் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நம்ம பண்ணியிருக்கோங்கும் போது அந்த நாட்லாம் வெளியில் தெரியும். சப்போஸ் கழண்டுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் லைட்டாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கழண்டாது, ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துட்டு தான் ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அளவு ப்ளவுஸ் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரியே நம்ம அவங்க டிசைன் அவங்களா செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து இதில் ரவுண்ட் ஷேப் கேட்டிருந்தாங்க. அவங்களோட சாரியில் திலகம் ஷேப் இருந்ததுனால நம்ம வந்து திலகம் ஷேப் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து நீட்டாக கொரியர் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பவி டிசைனர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் அதையும் வந்து டேக் பண்ணுறேங்க. நீங்கள் பாருங்கள், அதுலேயும் நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். நான் உங்களுக்கு எல்லாத்தோட லிங்க்குமே உங்களுக்கு அனுப்புகிறேங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தாட்ஸை வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.